கடவுளின் சொர்க்க பூமியான கேரளாவில் உடுமலைப்பேட்டை டு மூணார், மறையூர், காந்தலூர் இடைப்பட்ட இடத்துல ரிட்டையர்மெண்ட் வில்லா மற்றும் பண்ணை வீடுகள் அமைக்க சிறந்த இடம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. விருப்பமுள்ளவர்கள் முன்பதிவு செய்து கொண்டால் முன்னுரிமை அளிக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள். இந்த சேனலுக்கு உங்களது பங்களிப்பை செலுத்த விரும்பினால் சப்போர்ட் பண்ணுங்க. உங்களது சிறு உதவி எங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவா இருக்கும். நன்றி. விஜய முதல்ல திரிஷா வீட்டிலேருந்து வெளில வர சொல்லுங்க. இதை கேட்ட உடனே ஒரு செகண்ட் நீங்க ஸ்தம்பிச்சு போகல? அவதூறுகள், அசிங்கங்கள் முகமாறிய தமிழக அரசியல் களம், மேடைகள் அரங்கேறும் அசிங்கங்களும் அருவருப்புகளும். தலைவர்கள் இப்படி பேசலாமா? தமிழக அரசியல் களம் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் டீட்டெயிலா இப்ப நான் பேச போறேன். ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவர் நைனா நாகேந்திரன். கொஞ்சம் நிதானத்துக்கு பக்குவத்துக்கும் பெயர் போனவர் தான் நைனா நாகேந்திரன். ஆனால் அவர் பத்திரிகையாளரோட சந்திப்பில் ஒரு பிரபலமான நடிகை பற்றி பேசிய வார்த்தைகளை தான் தமிழ்நாட்டோடைய ஒரு உச்சபட்ச அநாகரிகமான வார்த்தை அப்படின்னு சொல்கிறதா, அல்லது பெரிய அளவில் டாக் ஆஃப் த டவுனா, ஒரு அரசியல் களம் முகம் சிவந்த மாதிரி முகமே மாறி போன ஒரு களமாக இன்னைக்கு மாறி போயிருக்கு அப்படின்னா அதற்கு வித்திட்டது நைனா நாகேந்திரன் தான். நைனா நாகேந்திரனை விட நிறைய பேர் அசிங்கமாகவும் அருவருப்பாகவும் பேசினவங்களாம் இங்கே இருக்கிறாங்க. ஆனால் அவர்கள்லாம் அரசியல் பேச்சாளர்களா, 2ஆம் தர 4ஆம் தர பேச்சாளர்களா அறியப்பட்டவர்கள். ஆனால் ஒரு கட்சியோட தலைவர் நைனா நாகேந்திரன் அவர் இப்படி தரம் தாழ்ந்து பேசலாமா? நடிகை குஷ்பா பற்றி பேசாதவங்களா இப்போ திரிஷா பற்றி பேசிட்டாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் புரியுது. ஆனால் குஷ்பா பற்றி பேசினவங்க யாரு? திரிஷா பற்றி இதுக்கு முன்னாடி பேசினவங்கலாம் யாரு? 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட 4ஆம் தர பேச்சாளர்களும் அடுத்த கட்ட தலைவர்களும் தானே. இந்தியாவிலே நம்பர் 1 கட்சின்னா அது பிஜேபி. அந்த பிஜேபி கட்சியோட தமிழ்நாடு மாநில தலைவராக இருக்கக்கூடிய நைனா நாகேந்திரன் நடிகை திரிஷாவையும் விஜயையும் முடிச்சு போட்டு பேசின விஷயம் இருக்குல்ல, அது அருவருப்போட உச்சம் அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் தங்களுடைய கருத்துக்கள் முன்வைக்கிறாங்க. நடிகை திரிஷா ஏன் கண்டனம் தெரிவிக்கல அப்படிங்கிற கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. நைனா நாகேந்திரன் பேரை குறிப்பிடாம கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் இதற்கு முன்னாள் அதிமுகவை சேர்ந்த ஒரு ராஜு அப்படிங்கிற நிர்வாகி நடிகர் மன்சூர் உட்பட திரிஷாவை பற்றி பேசும் பொழுது திரிஷா பொங்கி எழுந்தாங்களே. ஆனால் இப்போ நைனா நாகேந்திரனுக்கு எதிராக அவங்க பொங்கி எழுவலையே ஏன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சரி, நைனா நாகேந்திரனுக்கு திரிஷா பற்றி பேசினாரு. நைனா நாகேந்திரன் கட்சியில் பிஜேபியில் இருக்கக்கூடிய நடிகை குஷ்பு எங்கே போனாங்க? தமிழிசை சவுந்தரராஜன் எங்கே போனாங்க? வானதி சீனிவாசன் எங்கே போனாங்க அப்படின்னு நீங்களாம் கேள்வி கேட்டீங்கன்னா நான் அதை பற்றி பேச வரல. ஆனால் நாகரிகமான அரசியலை நம்ம முன்னெடுத்து போகிறோமா? ஒரு விதமான வெறுப்ப அரசியலை, ஒரு வெறுப்பை தானே விதைக்கிறோம். அது ஏன் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒட்டுமொத்த கேள்வியாக இந்த இடத்துல இருக்கு. அதை நோக்கிய ஒரு ஸ்பீச் தான் இப்போ நான் கொடுக்க போகிறேன். இந்திய அரசியலில், குறிப்பாக தமிழ்நாட்டு இந்த அரசியல் சுழற்சியில் யார் சிக்கினாலோ அவர்கள் நிதானம் இழந்து விடுவார்கள் அப்படிங்கிறது தான் எடுத்துக்காட்டிய ஒரு சம்பவமாக இந்த நைனா நாகேந்திரன் திரிஷா சம்பவம் அமைஞ்சிருக்கு. அதன் பிறகு சம்பந்தப்பட்ட நடிகை கண்டனமும் தெரிவித்தாங்க. நைனா நாகேந்திரனும் வருத்தம் தெரிவித்தார். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அந்த வருத்தம் நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் அங்கே இருக்குது. ஆனால் இதே நாளில் இன்னொரு முக்கியமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அது எல்லாரும் கவனிக்க தவறி இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். குறிப்பாக நடிகை குஷ்பு பற்றி அவதூறாக பேசிய திமுக பேச்சாளர் ஒருவருக்கு நீதிமன்றம் 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளிச்சிருக்கு. இதை நிறைய பேர் கவனிக்காம கூட கடந்து போயிருப்பீங்க. திரிஷா விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு குஷ்பு பற்றி பேசின விஷயத்துல ஒரு திமுக பேச்சாளருக்கு தண்டனை கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத உங்க கவனத்துல கூட அது வந்திருக்காது. ஆனா இது நடந்திருக்கு. தமிழக அரசியல் பாரம்பரியத்துல பேச்சு சுவாரஸ்யத்துக்கு இப்படி அருவருப்புகளையும் அபத்தங்களையும் ஆபாசங்களையும் பேசுவது புதிதான ஒரு விஷயம் கிடையாது. ஆனால் இது என்றைக்குமே இல்லாத அளவுக்கு இன்னைக்கு எல்லை மீறி போயிருக்கு அப்படிங்கிறது தான் மிக முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. சமூக ஊடகங்களை தனிநபர்களை மிக மோசமாக சித்தரிக்கக்கூடிய, அவதூறாக எழுதுவதும் மோசமாக பேசுவதும் நடந்துக்கிட்டே தான் இருக்கு. இதுக்கு ஒரு கட்டுப்பாடு இல்லையா? இதுக்கு ஒரு வரைமுறை இல்லையா? அப்படிங்கிற கேள்விகளும் தொடர்ந்து இங்கே எழுந்துக்கிட்டு தான் இருக்கு. பகுத்தறிவு, சுயமரியாதை, நாகரிகம் பேசக்கூடிய தலைவர்கள் எல்லாருமே, அது விஜயா இருந்தாலும் கூட, இப்ப புதுசா வந்த விஜயா இருந்தாலும் கூட, எல்லாருமே தங்களுடைய கட்சியில இப்படி பேசக்கூடியவர்களை, எழுதக்கூடியவர்களை கண்டிக்கிறதே கிடையாது. இதுதான் யதார்த்தம், இதுதான் கள உண்மை, கள நிலவரம். இதுதான். அதற்கு திமுகவா இருக்கலாம், அதிமுகவா இருக்கலாம், காங்கிரஸா இருக்கலாம், பாஜக தொண்டர்கள் தொடங்கி சின்ன நேற்று வந்த கட்சிகள் வரைக்குமே இப்படி பேசுபவர்கள்
வளர்த்தெடுக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறதான் உண்மை. உங்க எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, சமீபத்தில் விஜய மேடையில் வச்சுக்கிட்டு ஆதோ அர்ஜுனா சும்மா ஒருமையில பேசியிருப்பாரு. முதலமைச்சராக இருக்கட்டும், திமுகவை சேர்ந்தவர்களா இருக்கட்டும், பயங்கர ஒருமையில பேசியிருப்பாரு. ஆனா விஜய் எழுந்து அதை தடுக்கல, எழுந்து அதை கண்டனம் தெரிவிக்கல, மறுநாள் கூட அதை கண்டிச்சு அறிக்கை கூட வெளியிடல அப்படின்னு எல்லாருமே இந்த கேள்வியை கேட்டோம். ஏன் விஜய் ஒண்ணுமே ரியாக்ட் பண்ணல? அப்ப விஜய் ஆதோ அர்ஜுனா ஒருமையில பேசுறதா ஆதரிக்கிறாரா, ஏற்றுக்கொள்கிறாரா அப்படிங்கிற ஒரு விஷயமும் ஒரு கேள்வியும் இங்க எழுப்பப்பட்டது. இது நாட் ஓன்லி விஜய், இது திமுகவிலையும் இருக்காங்க, அதிமுகவிலையும் இருக்காங்க, காங்கிரஸ்லயும் இருக்காங்க, பிஜேபிலையும் இருக்காங்க. ஆனா விஜய்னு சொன்னா உங்க எல்லாருக்கும் புரியுங்கிறதுக்காக இந்த இடத்துல நான் விஜயை குறிப்பிட்டு சொல்றேன். இப்படி பொது மேடைகள்ல, அரசியல் மேடைகள்ல பேசக்கூடிய இந்த விஷயம் மிக மோசமான கலாச்சாரமா வளர்ந்து வந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு பொதுக்கூட்டங்களை இப்படி பேசக்கூடிய பேச்சாளர்கள், பேச்சுக்களை கூடவே அமர்ந்து ரசிக்கக்கூடிய தலைவர்கள் இங்க அதிகரிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறதான் வேதனையான ஒரு உண்மையாகவும் இருக்கு. எதிர்கட்சிகளுடைய அந்த குடும்ப உறுப்பினர்களை ஆபாசமா பேசக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும், கிசுகிசுகளை பொது மேடைகளே பேசுவது என்று இன்று அரசியல் மேடைகள் சீரழிந்து விட்டது அப்படிங்கிறது தான் உச்சபட்ச வேதனையா இருக்கு. பேச்சு என்பது மிகச்சிறந்த ஒரு கலை. இங்க திராவிட இயக்கங்கள் பேசி தான் வளர்ந்துச்சு அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஆனா சாதிய அடக்குமுறை, மத பிரச்சனை, அடிப்படை உரிமைகள் மறுக்கப்படும் பொழுது, இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும்பொழுது நம்ம பேச்சு அப்படிங்கிறது சும்மா அந்த எப்படி சொல்றது, இந்த பிரச்சனைகளை தகர்த்து தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள பல மறுமலர்ச்சிக்கு பேச்சு தான் இங்க முக்கியமான ஒரு பங்கை வகிச்சிருக்கு அப்படிங்கிறது தான் பேச்சுக்கான ஒரு யதார்த்தமான ஒரு இடமா இந்த இடத்துல இருக்கு. தமிழக அரசியல் சூழலை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு மறுமலர்ச்சிகளுக்கும் அடிப்படை ஆதாரமா இருந்தது பேச்சு மட்டும்தான், அது மறுப்பதற்கு கிடையாது. ஆனால் பேச்சாளர்கள், அறிவார்ந்த உணர்ச்சி பூர்வமான பேச்சாளர்கள் அந்த கால அரசியல் நிறைந்தவர்களாக இருந்திருக்கிறாங்க. ஆனால் அவருடைய பேச்சுகள் இளைஞர்கள் மத்தியில் அரசியல் சிந்தனைகள் தூண்டி இருந்தது. இந்திய எதிர்ப்பு போராட்டம் போல உலகத்தை அதிர வைத்த பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்த தலைவர்கள் பேசின பேச்சு தான் தமிழ்நாட்டை இன்னைக்கு இந்த அளவுக்கு முன்னேற்றி இருக்கு, வளர்த்து எடுத்திருக்கு அப்படின்னு சொன்னா அதுதான் யதார்த்தம், அதுதான் உண்மையும் கூட. இன்று தேசிய அளவில் கல்வியிலும் வளர்ச்சியிலும் தமிழகம் முன்னிலை வகுப்பதற்கு காரணமாக இருப்பதும் தலைவர்களுடைய மேடைகளில் பேசின பேச்சு தான் மிக முக்கியமான ஒரு உந்துகோலா ஒட்டுமொத்த நம்மளுடைய முன்னோர்களுக்கு, நம்மளுடைய தாத்தா பாட்டிகளுக்கு, நம்மளுடைய பேரண்ட்ஸ்க்கெல்லாம் இருந்திருக்கு. அதனால தான் இன்னைக்கு நம்ம இவ்வளோ தூரம் படிச்சுட்டு இன்னைக்கு இவ்வளோ தூரம் நம்ம பேசிக்கிட்டு தெரிகிறோம். என்ன பேசணும், எப்படி பேசணும், யாரை பற்றி பேசணும், எந்த அளவில் பேசணும், எந்த அளவுகளுமே நமக்கெல்லாம் கிடையாது. முக்கியமான காரணம் செல்போன், டிஜிட்டல். அப்படியே தமிழ்நாட்டு அரசியலுக்குள்ள வரலாம். இன்னைக்கு அரசியல் மேடைகள் எதிர்கட்சிகளை அவதூறு செய்யும், அசிங்கப்படுத்தும் மேடைகளாகத்தான் இன்னைக்கு மாறி போய் இருக்கு. அடிப்படை பேச்சாளர்கள் தொடங்கி தலைமை பொறுப்புல இருப்பவர்கள் வரைக்கும், ஏன் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் வரைக்குமே பலரும் இப்படி அரசியல் மேடைகளை பயன்படுத்தி அவதூறுகள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது மக்களுக்கு பெரிய அயற்சியை உருவாக்கி இருக்கு. ஒரு விதமான சி அப்படின்னு ஒரு சலிப்பு தட்டும்ல, ஒரு சலிப்புணர்வு அது ஏற்படுத்தி இருக்கு. இது உண்மை, நான் பொய்யெல்லாம் சொல்ல, இதுதான் உண்மை. தேர்தல் காலம் நெருங்கிருச்சு அப்படிங்கிறதுனால இனி வீதிக்கு வீதி இந்த மேடைகளில் இது மாதிரி அநாகரிகமான அவதூறான பேச்சுக்களை, அருவருப்பான பேச்சுகள் ஒழிக்க தொடங்கும் அப்படிங்கிறது தான் உண்மை, யதார்த்தம். உங்களுடைய கொள்கை என்ன? நீங்க ஆட்சிக்கு வந்தா என்ன செய்வீர்கள்? நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு என்ன? எதிர்கால தலைமுறையை வளர்த்திருப்பது எப்படி என இங்க பேச ஏராளமான விஷயங்கள் இருக்கு. ஏராளமான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டிய அவசியமும் சூழலும் தலைவர்களுக்கும் இருக்கு, அரசியல் கட்சியை சேர்ந்த பேச்சாளர்களுக்கும் இருக்கு. ஆனா அதுல யாருமே பண்றது கிடையாது. உங்களை நம்பித்தான் மக்கள் தங்களுடைய பிரதிநிதிகளா தேர்வு செய்து சட்டமன்றத்துக்கும் பாராளுமன்றத்துக்கும் மாநகராட்சிகளுக்கும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் மக்கள் தொடர்ந்து உங்களை அனுப்பிக்கிட்டு இருக்காங்க, அரசியல்வாதிகளை சொல்ல வரேன். ஆனா நீங்க இதெல்லாம் விட்டுட்டு நீங்க எங்களுடைய எதிர்காலத்துக்கு துணை நிற்பீங்க அப்படிங்கிற எண்ணத்துல தான் நாங்க உங்களை மதிக்கிறோம். ஆனா நீங்க எதிர்கட்சிகளை திட்டுறதையும் அவதூறு செய்வதையும் கேலி செய்து சிரிக்க வைப்பதையுமே நோக்கமா கொண்டிருக்கீங்க. உங்களுக்கு எங்க மீது நிஜமானமே அக்கறை இல்லையா? இல்ல உங்களை எதிர்கட்சிகளை எதிர்ப்பது தான் உங்களுக்கு நோக்கமா? அல்லது உங்களை எதிர்ப்பவர்களை எதிர்ப்பது, அசிங்கப்படுத்துறதும், அவங்களை பெட்ரூமை எட்டி பார்க்கறது தான் உங்களுக்கு அஜெண்டாவா? அந்த விஷயத்தை தயவு செஞ்சு அதுதான் உங்களுக்கு அஜெண்டாவா இருந்தா தயவு செஞ்சு நீங்களும் அரசியலுக்குள்ளே வந்துடாதீங்க. தயவு செஞ்சு நீங்க மேடை ஏறிடாதீங்க. எங்களுடைய அருவருப்பு, எங்களுடைய சகிப்புத்தன்மை ஒரு அளவுக்கு தான் இருக்கும். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அது வேற மாதிரியான
உங்களால் உங்கள் முகத்துக்காக உங்கள் கட்சிக்கு ஓட்டு போட முடியாமல் வேற ஒரு கட்சிக்கு ஓட்டு போடக்கூடிய சூழலை அந்த சகிப்புத்தன்மையை கொண்டு போய் விட்டுரும். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க, மக்கள் அவ்வளோ பெரிய சகிப்புத்தன்மையோட பழைய மாதிரி இப்போல்லாம் இல்லை. உங்களோட பேச்சுகள் அருபருப்பையும் அவதூறுகளையும் ஆபாசத்தையும் அதுதான் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. அந்த செகண்ட் சிரிச்சாலும் அடுத்த செகண்ட் ஆமா இல்லை தப்பு இல்லை அப்படின்னு யோசிக்க வைக்கிது. ஸோ மாற வேண்டியது நீங்கள் தான். இப்படி டபுள் மீனிங்காக பேசிட்டு எதிர்கட்சியை பார்த்து அல்லது ஆளுங்கட்சியை பார்த்து அவதூறாக பேசுறது, இது ஒரு சமூக நீதிக்கு மக்களுக்கு இழைக்கக்கூடிய ஒரு அநீதி அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல தோணுது. கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறது இந்திய அரசியல் சாசனம் தங்களுடைய மக்களுக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அடிப்படையான ஒரு உரிமை, ஒரு நல்ல விஷயம். ஆனால் ஒரு ஆரோக்கியமான சமூகத்தில் விவாதங்கள் மற்றும் அந்த அவேர்னஸ்ன்னு சொல்லுவாங்க, விழிப்புணர்வு, இது ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் இந்த ஜனநாயக உரிமை கட்டமைக்கப்பட்டிருக்கு. அந்த உரிமையை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. இந்திய அரசியலமைப்பு பிரிவு 19(1)A படி குடிமக்களுக்கு பேச்சு மற்றும் அந்த கருத்துக்களை வெளிப்படுத்தக்கூடிய சுதந்திரத்துக்கு உத்தரவாதம் அளிக்குது. ஆனா அது பிறரை தவறா பேசுவதற்கோ வன்முறையை தூண்டுறதற்கோ அல்லது அவதூறு பரப்புவதற்கோ கொடுக்கப்பட்ட உரிமை கிடையாது. பேச்சு மற்றும் இந்த கருத்து சுதந்திரம் இருக்கு இல்லையா, இது எல்லாமே அடிப்படையான அந்த உரிமைகளுடைய மதிப்பை எல்லோருக்கும் அறிந்திருக்கக்கூடிய வகையில தான் இருக்கு. அப்படிதான் அது கட்டமைக்கப்பட்டிருக்கு. ஆனா அது அந்த எல்லை மீறப்படும் பொழுது அது ஏற்படுத்தக்கூடிய அந்த தாக்கம் இருக்குல்ல, அது எடுக்கக்கூடிய அந்த இது தொடர்பாக அரசு எடுக்கக்கூடிய அந்த நடவடிக்கை அப்படிலாம் வச்சு பார்க்கும் பொழுது சமீபத்தில் வஜகாத் கான் வழக்கில் உச்சநீதிமன்றம் தெளிவாக தெரிவிச்சிருந்தது. அதனால எல்லாருமே இங்கு வரம்புக்கு உட்பட்டு தான் இருக்கிறாங்க, சட்டத்துக்கு உட்பட்டு தான் எல்லோருமே இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் இன்னைக்கு பல்வேறு கட்சிகளுடைய ஐடி விங்குகள் அப்படிங்கிற பேர்ல சமூக ஊடகங்கள்ல எந்த பக்கத்தை திறந்தாலும் அவ்வளவு அவதூறு, ஏஐ மாஃபிங் அப்படின்னு எல்லா தொழில்நுட்பங்களையும் அவதூறுகளாகவும் அசிங்கப்படுத்துறதுக்கு மட்டும்தான் இங்கே பெரும்பாலானோர் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இது என் கொள்கை, இதுதான் என்னுடைய கொள்கை என கொள்கையில முன் வச்சு இங்கு எந்த விதமான விவாதமும் நடப்பது கிடையாது. அந்த அளவுக்கு தான் அரசியல் களம் அவதூறு களமா மாறி போயிருக்கு. பொது மேடைகளை தொடங்கி சமூக ஊடகங்கள் வரைக்குமே எல்லாருமே இப்படியே இருந்தா அடுத்து வரக்கூடிய தலைமுறையினருடைய போக்கு ஆக்கப்பூர்வமா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா அதுவும் அவதூறு தரமான ஒரு போக்காக தான் மாறி போயிருக்கும். ஏன்னா நம்ம தானே அவங்கள தவறா வழி நடத்துறோம். அரசியலுங்கிறது ஆக்கப்பூர்வமான விவாதம் கிடையாது, அவதூறு தரமான விவாதம் அப்படின்னு நம்ம பண்ணக்கூடிய ஒரு செயலை பின்னாடி வரக்கூடிய தலைமுறை நம்மளை பார்த்து வளர்ந்தா அவங்களும் இதை தான் பண்ணுவாங்க. அவங்க மட்டும் இப்படி ஆக்கப்பூர்வமா இருப்பாங்க. ஸோ நம்மளையே அறியாமல் அடுத்த தலைமுறையை தவறாக வழிநடத்தி கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்வு ஒவ்வொரு மேடை பேச்சாளர்களுக்கும் வேண்டும், அவசியம் அப்படிங்கிறது இங்கே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. தமிழ்நாட்டு அரசியல் காலத்தை பொறுத்த வரைக்கும் திராவிட இயக்க மேடைகளில் அரசியல் பயின்று இன்று அரசியலில் முக்கிய ஆளுமையாக இருக்கக்கூடியவர்கள் பல பேர் இன்னைக்கு இருக்கிறாங்க. அதே இயக்கங்களில் தான் நாளாந்தாரமாக பேசக்கூடிய பேச்சாளர்களும் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் வேதனையான ஒரு விஷயமா இருக்கு. இதை அந்தந்த தலைவர்கள் கண்டிக்க வேண்டாமா அப்படிங்கிற கேள்விகளும் இப்போ மெல்ல எழ ஆரம்பிச்சிருக்கு. இந்த த்ரிஷா விஷயத்திலிருந்து தற்போது சிறை தண்டனை விதிக்கப்பட்ட பேச்சாளர், திமுக பேச்சாளர் இதற்கு முன்பு பலமுறை கண்டனத்துக்கு ஆளாக்கி இருக்காரு. ஆனால் அவரை பேச விட்டு அமைச்சர்கள், அந்த மேடையில் இருந்தக்கூடிய மற்ற 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் விழுந்து விழுந்து சிரிச்சாங்கல்ல. அப்ப இத்தனை கண்டனங்களுக்கும் ஆளான ஒருத்தரை எப்படி அந்த கட்சி மீண்டும் மீண்டும் அழைத்து மேடையில் பேச வாய்ப்பு கொடுத்துச்சு அப்படிங்கிறதும் மிக முக்கியமான ஒரு கேள்வி. இது திமுக மட்டும் நீங்க குறிப்பிட்டு சொல்றீங்க, அதிமுக இல்லையான்னு கேட்டா இருக்காங்க, அவங்களும் கண்டிக்கணும். தாவேக்கால இருக்காங்கன்னு கேட்டா இருக்காங்க, அவங்களும் கண்டிக்கணும். பிஜேபியில இருக்காங்க, அவங்களும் கண்டிக்கணும். காங்கிரஸ்ல இருக்காங்க. அந்தந்த கட்சி தலைவர்கள் அவங்கெல்லாம் கண்டிக்கணுங்கிறது தான் இந்த இடத்துல நாங்கள் முன்வைக்கக்கூடிய முக்கியமான கோரிக்கையா இருக்கு. இந்த மாதிரியான அவதூறு பேச்சுக்கள்லாம் இருக்குல்ல, ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண பேச்சாளர்கள் தொடங்கி அந்த கட்சியுடைய தலைவர்கள் வரைக்கும் இது அப்படியே ஒரு புற்றீசல் மாதிரி பரவி போயிருக்கு. அவநம்பிக்கை இது உருவாக்கி இருக்கு. மாலை அப்படிங்கிற மாதிரியான அந்த சென்னை பாஷையில பேசக்கூடிய இந்த கலாச்சாரம் இருக்குல்ல, ஒரு கட்சியோட சாதாரண பேச்சாளர் தொடங்கி அந்த கட்சியோட தலைவர்கள் வரைக்கும் அப்படியே புற்றீசல் மாதிரி பரவி போயிருக்கு. சோ எல்லாருமே இங்க மாற வேண்டியது காலத்தோடைய அவசியமாகவும் தேவையாகவும் இருக்கு. எல்லா கட்சிகளுக்குமே இந்த போக்க மறுபரிசீலனை செய்ய வேண்டியது அவசியமும் இங்க இருக்கு. இங்க இளைஞர்களை அரசியல் மையப்படுத்த வேண்டிய அவசியம் இங்க இருக்கு, எல்லா கட்சிகளுக்குமே இருக்கு. இது அரசியல் கட்சிகளுடைய கடமையும் கூட. அதற்கு அடிப்படை தரமான பேச்சாளர்களை உருவாக்குவதே
மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. கூடவே அவதூறுகளை கலைத்து கொள்கைகளை பேசுவது, கருத்தை கருத்தால் எதிர்கொள்வது, அவதூறுகளை களைவது, அதுதான் இன்னைக்கு முக்கியமான ஒரு தேவையா இருக்கு. இதை எல்லாருமே புரிந்து கொண்டு எல்லா அரசியல் கட்சிகளுமே அவதூறு பரப்பக்கூடிய பேச்சாளர்களை, டபுள் மீனிங் பேசக்கூடிய பேச்சாளர்களை புறந்தள்ளி விட்டு ஆக்கப்பூர்வமான ஒரு சமூக நீதிக்கான அல்லது எல்லோரும் ஏற்றுக்கொள்ளும்படியான ஒரு கருத்துக்களை முன்வைக்கக்கூடிய பேசக்கூடிய பேச்சாளர்களை வளர்த்தெடுக்க வேண்டும். அதுதான் அடுத்து வரக்கூடிய தலைமுறையினருக்கு அரசியலில் அவர்கள் ஆக்கப்பூர்வமாகவும் அவர்கள் நேர்மையாகவும் சரியாகவும் செயல்பட ஒரு உந்துகோலா இருக்கும் அப்படிங்கிறத இந்தியா தமிழ் சார்பாக இந்த நேரத்துல எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோளாக இதை நாங்கள் முன்வைக்கிறோம். நன்றி.